திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அமைச்சர் ஐ பெரியசாமியின் உறவினருக்கு சொந்தமான மில்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜோதிகுமார் வழங்க கேட்கலாம். ஜோதிகுமார், வணக்கம். காலையில் இருந்தே இந்த சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது வரை ஏதேனும் முக்கியமான விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கா? முழு விவரம் என்ன? இப்பொழுது தமிழகத்தினுடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான அமைச்சர் ஐ பெரியசாமியின் திண்டுக்கல்லில் உள்ள துரைராஜ் நகர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் திண்டுக்கல் சீலப்பாடி பகுதியில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் ஐ பி செந்தில்குமார் வீட்டிலும், திண்டுக்கல் வள்ளலார் நகர் பகுதியில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா ஆகியோரது வீட்டிலும் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான மில் மற்றும் தொழிற்சாலைகளில் 2 தொழிற்சாலைகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து காலை முதலே இந்த சோதனையானது நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து பகுதிகளிலும் மத்திய CRPF போலீசார் பாதுகாப்புடன் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டில் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். திண்டுக்கல் துணை மேயர் மற்றும் துணை மேயர், திமுகவினுடைய முக்கிய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அமைச்சர் ஐ பெரியசாமியின் ஆதரவாளர்கள் அவருடைய வீட்டின் முன்பாக குவிந்த வண்ணம் உள்ளனர். அதே போல் திடீரென அவர் வீட்டின் முன்பாக இந்த சோதனையை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது வத்தலகுண்டு பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் நடைபெற்று வரும் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்படலாம் என தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜோதிகுமார்.